வாழ்க வளமுடன். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல புரட்டாசி 4வது வாரம் பெருமாளுக்கு நாங்க எப்படி சாமி கும்பிட்டோம்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தேங்க. வீட்ல டீப் கிளீன்லாம் ஒர்க் தீபாவளிக்கு போயிட்டுருக்கு. ஸோ கிச்சன்லாம் டீப் கிளீன் பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப ஒர்க் அதிகமா இருந்துச்சு. மாப்லாம் போடணும். சனிக்கிழமை தான் இந்த ஒர்க்கே எல்லாமே மாப்பிங் எல்லாமே பண்ணோம். ஸோ அதனால பாப்பாட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவங்களும் வெஜிடபிள்லாம் நல்லா கட் பண்ணி குடுத்துட்டாங்க. இப்போ கிச்சன் பார்த்தீங்கன்னா, ஆம் செல்ஃப் எல்லாமே அடுப்பு எல்லாமே கழுவி விட்டாச்சு. அதுக்கப்புறம் முன்னாடியே நானு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா? போன வீடியோல. இதெல்லாமே கிளீன் பண்ணது எல்லாமே இப்போ வெசல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. பாப்பா கட் பண்ணாலும் அவளோட சேஃப்டி தான் முக்கியம்னு அப்பப்போ போய் பார்த்துக்குவேங்க. பாப்பாவும் எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவே மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. தீபாவளி ஸ்டார்ட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு என்னங்க மாப்பிங் தான். கிச்சன்லாம் மாப் பண்ணிட்டு அதே மாதிரி ஹாலும் எல்லாமே பண்ணியாச்சு. அதுதான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கூட. நம்ம ஒரு பூஜை அதெல்லாம் பண்ணும்போது, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு ஹெவி ரொம்பவே டயர்டா இருக்கும். பட் ஆனா எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? இது வந்து கருப்புளுந்து, பச்சரிசி போட்டு வடை தாங்க. போண்டா மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு குழம்பு, வெங்காயம் போட்டு சும்மா தாளிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ரசம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, வாழைக்காய் அது ஃப்ரை பண்ணியிருக்கேன். 3 பொரியல் செஞ்சுருந்தேங்க. இது வந்து பீர்க்கங்காய் பொரியல், அவரக்காய் பொரியல். ரொம்ப சிம்பிள் மெனு தாங்க பண்ணியிருந்தேன். பூவு, துளசி எல்லாமே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ரவை பாயாசம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட்டர் போட்டுட்டு அதில நல்லா ரவைய வறுத்துட்டு, சும்மா ஒரு 1/2 டம்ளர் ரவை தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாகு, வெல்லம் அத காய்ச்சி அதுவும் எடுத்து இதில ஊத்திட்டு, அ ரவை வெந்ததுக்கப்புறம் அந்த ஜாகரி ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கடைசியா பார்த்தீங்கன்னா, தேங்காய் அரைச்சு ஊத்திட்டேன். அப்படியே ஃபுல்லா. அதுக்கப்புறம் ரைஸுங்க. இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டு படையல் சாப்பாடு. பக்கத்தில ஒரு அக்காவ கூப்பிட்டுருந்தோம். அவங்களும் பூஜை முடிச்சோனே கரெக்ட்டா வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கும் பேக்கிங் மட்டும் பண்ணி குடுத்துட்டோம். அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னாங்க. இன்னைக்கு எங்களோட சின்ன கோலம் பாருங்க. அப்புறம் என்னங்க, எல்லாரும் சாப்பிட வேண்டியது தான். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். பாப்பாவோட ஃப்ரெண்டு அவங்களுக்கும் போட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பூஜையும் ரொம்ப திருப்திகரமா கோவிந்தா கோவிந்தான்னு அவர் நாமத்த சொல்லி எல்லாம் இனிதே முடிச்சாச்சு. கிச்சனும் எல்லாமே ஃபுல் கிளீனிங் பண்ணியாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.